முதல்வர் விஜய் சிஎம் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம் சோசியல் மீடியா. அது யாராலையும் மறுக்க முடியாது. அது தவறும் கிடையாது. காரணம், இன்றைய காலகட்டத்துல எல்லாருடைய கையிலயும் செல்போன்ங்கிறது அடிப்படை வசதியாவே மாறி போயிடுச்சு. அப்போ அத ஒரு வசதியா யூஸ் பண்ணி சோசியல் மீடியாக்களை பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு பதவியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. இன்னைக்கு 100 நாள் ஆச்சு. அப்படிப்பட்ட ஆட்சியை அலசுறது உண்மையிலேயே முக்கியம். ஆனா இப்போ தமிழ்நாட்டு மக்கள் அவரை பத்தி பேசுறதை விட நார்த் இந்தியாவுல தளபதி விஜய்னு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கே கிளம்பி இருக்கு. இத்தனை வருஷம் இந்த நெட்வொர்க் எங்க இருந்தது, அவங்களுக்கு இவர் என்ன பண்றாருன்னு கூட தெரியாது. ஆனா ரீசெண்டா, அதுவும் இந்த 2 மாசமா மிகப்பெரிய அளவுல ரொம்ப தீவிரமா இவரை பத்தின பேச்சுக்கள் அங்க அடிபடுது. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி விர்ச்சுவல் வாரியர்ஸ் மிகப்பெரிய நெட்வொர்க்கை இறக்கி இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த அடி போட்டு இருக்கிறது பிரதமர் பதவிக்கு தான். அதுக்கான ஒரு கோடத்தான் அன்னைக்கு சட்டசபையில கூட அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரதமர் போகணும் அப்படின்னு அடி போட்டிருக்கிறாரு. அதோட காரணம் இதோ. தமிழக வெற்றிக் கழகத்துடைய ஆட்சி அமைஞ்சி 100 நாட்கள் ஆகுது. சராசரியா ஒரு ஆட்சியை பத்தி அலசுறதுக்கு குறைஞ்சது 6 மாதங்கள்ல இருந்து 1 வருஷம் வரைக்கும் தேவைப்படும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் ஆட்சிக்கு ஏறின உடனே வட இந்தியாவுல பல டிஜிட்டல் கிரியேட்டர்ஸும் பல இன்ஃபுளுசர்ஸும், அதுவும் 1 2 இல்ல, மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற பல செலிபிரிட்டிஸும் தளபதி விஜய் அப்படின்னு அவர் பேரை சொல்லியே அவர் செய்யாத, அவர் பண்ணாத பல சாதனைகளை பத்தியும் பொய்யா பேசுறத நிறைய பேரு இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? உதாரணமா, ஒரு 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெண் சமீபத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தளபதி விஜய் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. கோயில்ல இனிமே உண்டியல் இருக்கக்கூடாது, அந்த காசு எல்லாமே நலத்திட்ட பணிகள், அதாவது ஏழை குழந்தைகளுக்கும் மருத்துவ வசதிக்கும் செலவிடப்படும். அதனால உண்டியல்னு ஒண்ணு இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணதா அந்த பொண்ணு பேசி வீடியோ போட்டிருக்கிறாங்க. இதை நம்பி பல நார்த் இந்தியன்ஸும் அதுக்கு ஃபயர் விட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டுல அப்படி ஒரு திட்டமும் அனௌன்ஸ் பண்ணல, அதை யாரும் நடைமுறைக்கும் கொண்டு வரல. ஆனா இப்படிப்பட்ட ஃபேக் நியூஸ அவங்க ஏன் உருவாக்குறாங்க? இது எங்க இருந்து வருது? இத யார் பண்ண சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது விர்ச்சுவல் வாரியர்ஸோட ரூட் மாஃபியா. இதே மாதிரி பலரும் ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி போட்டோவையும் இன்னொரு பக்கம் சிஎம் விஜயோட போட்டோவையும் வச்சு 2 பேர்ல யார் உங்களுக்கு பிஎம்மா வேணும்னு கேட்கிற மாதிரி கேள்வி எழுப்ப பலரும் சிஎம் விஜய் அப்படின்னு பதில் சொல்ற மாதிரி அதை எடிட் பண்ணி இவங்க வீடியோ போடுறாங்க. அப்போ இவங்க போடுறதுக்கான காரணம் யாரு? இவங்களை இயக்குறது யாரு? இவங்களுக்கு பேமெண்ட் பண்றது யாரு அப்படிங்கிற கேள்வி இப்ப எழுந்திருக்கு. காரணம், ஒரு ஊடகம் ஒரு அரசியலையே திருப்பி போடுது அப்படின்னா அதை யாராலையும் சாமானியத்துல விட முடியாது. அதை கேள்வி எழுப்பிதான் ஆகணும். தமிழ்நாட்டுல இருக்க பாதி ஊடகம் ஏற்கனவே வேற ஒரு சில கட்சிகளுக்கு ஆதரவா செயல்படுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். ஆனா ஊடக தர்மத்தையும் தாண்டி இப்போ பல மீடியாக்கள் செயல்பட்டுட்டு வர்றது ஊடகத்துக்கே ஒரு வெட்கக்கேடான விஷயம்தான். அப்படி இருக்கிற பட்சத்துல இது போன்ற உண்மையை அலசியோ இல்ல பின்னணியில என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தியோ ஆராயக்கூடிய எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் எந்த ஒரு செய்தி பிரிவுக்கே கிடையாது. ஆனா இத பத்தி எதுவுமே தெரியாத பாமர மக்கள் இது போன்ற ஒரு வீடியோவை பார்த்து, அதுவும் ரூரல் வில்லேஜ்ல வேற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மற்ற மக்கள் பார்க்கும் பொழுது இது உண்மை நம்பி அவங்களுக்கான ஆதரவை செலுத்துறாங்க. இது நாளைக்கு எங்க போய் நிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இவங்களை பின்பற்றியே இன்னும் வளரக்கூடிய பலரும் யூஸ் பண்ணா இந்தியாவோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு பாமர மக்களாகிய நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதனால சோசியல் மீடியால வர்ற எதையுமே கண்மூடித்தனமா நம்பாம ஆராயணும். அதனால சோசியல் மீடியால வர்ற எதையுமே கண்மூடித்தனமா நம்பாம பகுத்தறிவு அப்படிங்கிற 6வது அறிவை யூஸ் பண்ணி நம்ம மொபைல் யூஸ் பண்றது நமக்கும் நம்ம நாட்டுக்கும் ரொம்பவே நல்லது.